வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். குழந்தைகளை எப்போவுமே என்கேஜாக வச்சுருந்தா அவங்களுக்கு எந்த விதமான பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் வராது. அவங்க நிறைய கற்றுக்குவாங்க. நம்ம சும்மா அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அந்த குழந்தை ஏதாவது அவங்களா பண்ணிக்கிட்டு கத்துறாங்க, அது மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்றதுக்காக அவங்க 24/7 என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட சில பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய ஃபுல்லி ஆக்குபைடாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, ஒரு ஃபுல் டே அந்த குழந்தைய நம்ம என்கேஜ் பண்ணுறதுன்றது முடியாத ஒரு காரியம். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கணும். சப்போஸ் இப்போ நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் பிரேக், அதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ஊட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அந்த குழந்தைய ஒரு ஆர்ட் கிளாஸுக்கு, ஒரு குமோன் கிளாஸுக்கு, அப்புறம் ஒரு கிராஃப்ட் கிளாஸுக்கு, அப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸு, இல்லை ஏதாவது டியூஷன் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் என்கேஜ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வீட்டுக்கு வருது, ஹோம்ஒர்க் எழுதுனா ஹோம்ஒர்க் எழுதுது, அப்புறம் படுத்து தூங்கிடுது. ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுது, பேரண்ட்ஸுக்கு ஒரு கவலை மனசில், ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் எல்லாருக்குமே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச வைக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸ்பீச் தெரப்பி போகிறோம், ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படி அவனுக்கு பேச சொல்லிக் கொடுக்கணுன்றது எங்களுக்கு தெரியலை. ஃபுல்லி ஆக்குப்பைடாக இருக்கிறதால அந்த குழந்தையும் டயர்டாயிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஹோம்ஒர்க் எழுதுறதுக்குள்ளே தூக்கம் வந்துடுது, சாப்பிட்டு தூங்க போயிடுறோம். அப்புறம் காலைல எழுந்திரிச்சு மறுபடியும் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் எப்படி குழந்தைக்கு ஸ்பீச் சொல்லிக் கொடுக்குறது, எப்படி லாங்குவேஜை ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பெற்றோர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீச் தெரப்பி அப்படின்றது ஒரு குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சு நீ அம்மா சொல்லு, தாத்தா சொல்லு, பாட்டி சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறது கிடையாது. இல்லை ஒரு புக்கு காமிச்சு இது இங்கே அது எங்கேன்னு டெய்லி அதே பண்ணுறதும் ஸ்பீச் தெரப்பி கிடையாது. அந்த குழந்தைங்க இப்போ சப்போஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த குழந்தைக்கு நீங்கள் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கே டைம் கரெக்டாக வருதுன்னு. ஹோம்ஒர்க்கில் என்ன கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். அந்த குழந்தைக்கு என்ன லேர்ன் பண்ணுறாங்க, ஸ்கூலில் புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அந்த குழந்தை சப்போஸ் கலரிங் பண்ணுறாங்கனாக்கா அந்த கலரிங் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன கலர் போடலான்றது ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண வைங்க. இப்போ சப்போஸ் ஒரு சன்ஃப்ளவர் இருக்குது, சன்ஃப்ளவருக்கு நீங்கள் ஒரு ப்ளூ கலரும் ஒரு எல்லோ கலரும் காமிச்சு அந்த குழந்தைகிட்ட கேளுங்க, விச் கலர் டு யூ வாண்ட், வாட் கலர் இஸ் அ சன்ஃப்ளவர் அப்படின்னு கேட்டு அந்த குழந்தைகிட்ட ஆப்ஷன் கொடுத்து இந்த குழந்தை சூஸ் பண்ணட்டும். ஓகே, எல்லோ கலர் சன்ஃப்ளவர் அப்படின்னு அதை நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்கலாம். கலர் பண்ணுறப்போ இன்சைட், டூ இட் இன்சைட், கலர் இட் இன்சைட், டோன்ட் கோ அவுட் சைட் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறப்போ அந்த குழந்தை இன்சைட் அவுட் சைட் அப்படின்ற கான்செப்டை கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். கலர் சூஸ் பண்ணுறது, கலர் நேம் பண்ணுறது, கலர் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்சைட் அவுட் சைடு, அதுக்கப்புறம் அந்த சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறது, லீஃப் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, ஸ்டெம்மு அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே வாங்க. இது கூட ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஓகேவா, அது ஒன்று. அதுக்கப்புறம் மேட்சிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்களா, ரொம்ப நல்லது. இதே மாதிரி இங்கே இருக்குது, தேடு, லெட்ஸ் சர்ச், ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பண்ணுங்கள். இங்கே இருக்கு பாரு, கோடு போடு அப்படின்னு சொல்லாமல் மேட்ச் பண்ண லெட்டும் சர்ச். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, தேடட்டும், தேடி கண்டுபிடிச்சி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த குழந்தையார் கோடு போடட்டும். அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ரியாலிட்டியாக அதை சொல்லிக் கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தியாப்போ எல்லோ கலர் சன்ஃப்ளவர் போட்ட, இங்கே ஜாஸ்மின் ஒயிட் கலரில் நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தியா, ரோஸ் கலர் என்ன கலரில், ரோஸ் ஃப்ளவர் என்ன கலரில் இருக்குது, அது பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு ஒன்றொன்னே காமிச்சு கலர் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் மேட்சிங் பண்ணுறாங்க அந்த குழந்தை, ஒரு டம்ளர் எடுத்து இன்னொரு டம்ளர் கூட மேட்சிங், ட்ரெஸ்ஸு கலர் ஒன்றா போட்டிருந்தா மேட்சிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போவே அந்தந்த சமயத்தில் அந்தந்த இடத்துல ஏதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதை சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தை புக்கில் படிக்கிறதோடு இல்லாமல் அதுவும் சேர்த்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று ஸ்கூல் கரிக்குலம் பாருங்கள். ஸ்கூல் கரிக்குலம் இப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா திஸ்ஸு தட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. திஸ் இஸ் அ ட்ரீ, தட் இஸ் அ ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு. அப்போ திஸ்ஸு தட்டுனா, திஸ்ஸுனா பக்கத்தில் இருக்குது, தட்னா தூரத்தில் இருக்குது, அதை சொல்லிக் கொடுங்க. அப்புறம் திஸ் இஸ் அ பால், தட் இஸ் அ வால் கிளாக் அப்படின்னு வீட்டில் உள்ள பொருளை வச்சு சொல்லிக் கொடுங்க. இப்போ ஒன்று புக்கிஷ், அதாவது இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, சில குழந்தைங்க அகாடமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அகாடமிக்கலாக நீங்கள் எது சொல்லி கொடுத்தாலும் உடனே கிராஸ்ப் பண்ணிக்குவாங்க. ஆனால் அதை ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த குழந்தையோட அகாடமிக் அந்த புக்கு கரிக்குலமை பார்த்து
அதில் என்ன இருக்கோ அதை ரியல் லைஃபுக்கு பயன்படுத்துங்க. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அகாடமிக்கலி கூட இன்னும் டெவலப் ஆவாங்க. இன்னொன்று ரியல் லைஃப்பில் அது என்னன்றது மீனிங்ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவாங்க. உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அந்த குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் ரொட்டீன் இப்போ வருவோம். இப்போ மார்னிங் ரொட்டீன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பாடு ஊட்டுறோம், குளிக்க வைக்கிறோம், கிளப்புறோம் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸடாக நமக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் அவங்களாவே செய்கிறதுக்கு பயிற்சி கொடுங்க. இப்போ அந்த குழந்தை தானாக குளிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த குழந்தைக்கு அசிஸ்ட் பண்ணி குளிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. தானாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோன்னாக்கா எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுங்க. கொஞ்ச நாள் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க தானாக ரெடி ஆகிக்குவாங்க. ஸோ அந்த வேலை உங்களுக்கு மிச்சமாகும். அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது அந்த குழந்தைக்கு மீனிங்ஃபுல்லாக கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அப்போ குழந்தைகளை இண்டிபெண்ட் ஆகிறது நம்மளோட முக்கியமான வேலை. நம்ம அவசரப்பட்டு காலைல கிளப்புறோம், என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்றதுல எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு கொடுத்து அவங்கள அனுப்புறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். குழந்தைய எழுப்பி விடுங்க. எழுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு. கொடுத்தா கண்டிப்பாக அந்த குழந்தைகளும் அவங்களோட வேலையை அவங்க பண்ணிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸ் வர்றப்போ தன்னால் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் நல்லாவே டெவலப் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இப்போ நம்ம காலை ரொட்டீன் எப்படி இருக்கணுன்றதை பார்த்தோம். ஈவினிங் ஹோம்ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஹோம்ஒர்க்கோட கரிக்குலம், ஸ்கூல் கரிக்குலம் வச்சு என்ன பண்ணுறதை பார்த்தோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைய 24/7 என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை பற்றின விஷயத்த பேச போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 24/7 என்கேஜ் பண்ணுறது நம்ம வேலையா? நமக்கு வேறு வேலை இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் தான் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்றது தெரியும். போர் அடிக்கணும். இப்போ நார்மலாக இப்போ நிறைய குழந்தைங்க கேஷுவலாக பேசுகிறாங்க இல்லையா, எனக்கு போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு. ஸோ அந்த போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம என்கேஜ் பண்ணுறோன்ற சாக்கில் ஏதாவது சொல்லி திணிச்சிக்கிட்டே இருக்கிறோம், அந்த குழந்தைக்கு வெறுப்பு கூட வரலாம் நம்ம மேலே. ஸோ அதுக்கு பதிலாக அந்த குழந்தைகளை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு விடுங்க. அப்போ அந்த குழந்தையா ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கும். அவங்களா உட்காந்து ரீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, இல்லை அவங்களா கலரிங் பண்ணுவாங்க, இல்லை அவங்களா ஒரு பொருளை வச்சு விளையாடுவாங்க. அப்போ தான் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும். அவங்களோட க்ரியேட்டிவிட்டி டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இடத்துல கொடுக்குறதே இல்லை. அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நம்மளும் போய் உட்காந்துக்கிறோம், என்னடா இது அதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும், எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ சில சமயங்களில் அந்த குழந்தைங்கள நீங்கள் ஃப்ரீயாக விடுறதும் நல்ல விஷயம்தான். ஃப்ரீயாக அவங்களா இருக்கட்டும், அவங்களா விளையாட்டும், அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணட்டும். ஒன்றுமே பண்ணலை, சோஃபாவில் போய் படுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா படுக்கட்டும். அவனை அமைதிப்படுத்திக்கிறதுக்கு கற்றுக்கட்டும், தப்பே கிடையாது. அந்த குழந்தை பெட்டில் போய் தூங்குறான் அப்படின்னாக்கா தூங்கட்டும், பரவாயில்ல. உங்கள் ஹெல்ப் இல்லாமல், உங்கள் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் அவனே போய் இண்டிபெண்ட்டாக தூங்குறான் இல்லையா, அது ஒரு நல்ல விஷயந்தான். இல்லை ஏதாவது ஒரு டாய்ஸ் எடுத்து தூக்கி போடுறோம் அப்படின்னாக்கா டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸை அலோவ் பண்ணாதீங்க. அதாவது ஒரு பொருளை புதுசாக ஏதாவது பண்ணுறான்னாக்கா அக்செப்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ் பண்ணுறான் அப்படின்னாக்கா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பொருட்களை கிட்ட வைக்காதீங்க. அவனுக்கு வேண்டிய மாதிரி டாய்ஸு, புக்ஸு, கலரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஏதாவது கண்ணு முன்னாடி நிறைய வச்சுருங்க. அந்த குழந்தையாக தேடி சூஸ் பண்ணி பண்ணட்டும். நீங்கள் இது பண்ணு அது பண்ணு நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டாம். எதுவுமே அவனுக்கு ஆர்டர் கொடுக்காம விட்டு பாருங்கள், அந்த குழந்தைங்களாம் லேர்ன் பண்ணுவாங்க. ஓகே பெற்றோர்களே, குழந்தைய 24/7 நான் ஆக்குப்பை பண்ணணும். குழந்தைக்கு பிஸி ஷெட்யூல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஸ்பீச் தெரப்பி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.